மேச ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் மிக அற்புதமான ஒரு பொன்னான காலம் அப்படின்றத சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அ முதன்மையான காரணம் பொன்னன்னு சொல்லக்கூடிய வியாழன், குரு பகவான். அவர் வந்து உச்ச வீட்டுக்கு வந்துடுறாரு. அத நம்ம வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்தாலும் சரி, திருக்கணித பஞ்சாங்கப்படி எடுத்தாலும் அவர் கடக ராசிக்குள்ள வந்துடுறாரு. திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜூன் 2ஆம் தேதி வராரு. வாக்கியப்படி மே 26ஆம் தேதி உள்ள வந்துட்டார். கடகத்துக்குள்ள வந்துட்டார். ஸோ எப்படி பார்த்தாலும் மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு அருளால நல்ல பலன்கள்ன்றது குடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. குரு வந்து குடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. குரு எந்த வகையில குடுக்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 7 சனி நடந்துட்டு இருக்கு இல்லையா? 7 சனி ஆரம்பிச்சு இப்ப மீன ராசியில சனி இருந்துட்டு இருக்காரு இல்லையா? விரயஸ்தானத்துல. இப்போ இந்த சனி தான் வந்து இப்போ 7 சனின்றது பொதுவா விரயங்களையும், சங்கடங்களையும் குடுக்க செய்யும். தேவையில்லாத அனாவசியமான அலைச்சல்கள், போராட்டங்கள், காரிய தடைகள், ஆரோக்கியத்துல சில தொந்தரவுகள் இதெல்லாம் குடுக்கக்கூடியது வந்து 7 சனி காலம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில இருக்கக்கூடிய நீங்க, உங்களுக்கு குரு அருளால நன்மைகள் உண்டு அப்படின்னு நான் சொல்றேன். என்ன காரணம் அப்படின்னா, உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. அந்த சனி பகவானுக்கு குருவுடைய பார்வை கிடைச்சிருது. குரு வந்து உங்க ராசிக்கு 4ஆம் இடமான கடக ராசியில இருந்து அதாவது கடக ராசி தான் குருவுடைய உச்ச வீடு. 12 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் அங்க இருந்து தன்னுடைய 9ஆம் பார்வையா உங்களுக்கு தொந்தரவுகள குடுக்கக்கூடிய சனிக்கு பார்வைய குடுத்து, சனிய தொந்தரவு பண்ண விடாம கட்டுப்படுத்திட்டு இருக்காரு. கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாம, சனிக்கு ஒரு நல்ல நிலையில தொடர்புல இருக்கு. சனி இருக்கிற இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல குருவும், குரு இருக்கிற இடத்துல இருந்து 9ஆம் இடத்துல சனியும் இருக்கிறது. ஒருத்தர் நல்ல விதமா பேலன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப ஒரு பக்கம் இயற்கை அசுபரான சனியும், இன்னொரு பக்கம் இயற்கை சுபரான முழு சுபரான வியாழனும் 2 பேருமே சேர்ந்து மேச ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்துல பர்ட்டிகுலரா இனி தொடர்ந்து 1 வருடங்களுக்கு குருவுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு. அதுல சந்தேகம் வேண்டாம். குறிப்பா இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜூன் மாத பலன் நம்ம எடுக்கும்போது, சிறப்பான யோக பலனோட தான் இந்த மாத துவக்கமே உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்றதுக்காக நம்ம இந்த விஷயத்த சொல்ல வேண்டியிருக்கு.